ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போயம் வந்து கீதாஞ்சலியில் 69வது போயமாக வந்து தாகூர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி போம். The same stream of life that runs through my veins night and day runs through the world and dances in rhythmic measures. It is the same life that shoots in joy through the dust of the earth in numberless blades of grass and breaks into tumultuous waves of leaves and flowers. It is the same life that is rocked in the ocean, cradle of birth and of death, in ebb and in flow. I feel my limbs are made glorious by the touch of this world of life, and my pride is from the life throb of ages dancing in my blood this moment. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் உடம்புல பகல்லையும் ராத்திரிலையும், அதாவது நாள் முழுக்க லைஃப் முழுக்க ஓடிட்டு இருக்கக்கூடிய சேம் அதே உயிர் தான் வந்து எல்லாத்தோடைய உலகத்தில் இருக்க எல்லா க்ரியேச்சர்ஸோட உடம்புலையும் ஓடிட்டுருக்கு. இந்த வேர்ல்டு முழுக்க அந்த சேம் ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் தான் வந்து ஓடிட்டுருக்கு. இட் இஸ் த சேம் லைஃப், அதாவது நம்பர்லெஸ் கிராஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லா க்ரியேச்சர்ஸ்லேயுமே சேம் அதே அமௌண்ட் ஆஃப் ஜாய், அதே சேம் லைஃப் அண்ட் ஜாய் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. அதே மாதிரி தான் ஒருத்தவங்க பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சைக்ளிக் நேச்சர் ஆஃப் லைஃப் அண்ட் அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் சேம் அதே லைஃப் தான் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து இறக்குற வரைக்குமே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த வாழ்க்கைங்கிறது வந்து லீனியராக இருக்காது. இட் வில் பி ஃபுல் ஆஃப் எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ், ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து இருக்கும். இந்த ஸ்டான்ஸா வந்து அந்த சைக்ளிக் நேச்சர் ஆஃப் லைஃப்பை வந்து சொல்லுது. வேறஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் லிவிங் திங்ஸை வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எல்லார் உடம்புலையுமே சேம் ஒரே லைஃப் தான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா க்ரியேச்சர்ஸ்க்குமே சேம் லைஃப் தான் வந்து இருக்குது. அண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு ப்ரைடை வந்து கொடுக்குது, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் தான். இந்த வேர்ல்டில் எதுவுமே வந்து தனி கிடையாது. ஈவன் தோ வி ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர், வி ஆர் யுனைட்டட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து லைஃப் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ebbs and flows, and if there is something like creation and there will be also destruction. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்ளிக் நேச்சரையும் வந்து இது வந்து பர்த் இருந்தால் டெத் இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சர்ஸ் வைட்டாலிட்டி பற்றியும் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. Hope you all understood the summary of the poem. For more such videos, do subscribe my channel. Thank you.